என்னங்க இது? இந்த பூச்சிகளுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா? இதுங்க ஏன் இந்த லைட்டையே சுற்றி சுற்றி வருது அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸே இருக்குங்க. பல வருஷமாக நாம் என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, பூச்சிகள் நிலவோட வெளிச்சத்தை வச்சு தான் வழி கண்டுபிடிக்குதுன்னு. நிலா ரொம்ப தூரத்தில் இருக்கிறதால அதோட வெளிச்சம் ஒரே நேர்கோட்டில் வரும். அதை வச்சு பூச்சிகள் ஸ்ட்ரைட்டாக பறக்கும். ஆனால் நாம் எரிய வைக்கிற இந்த பல்பு நிலா மாதிரி இல்லை, இது பக்கத்துலேயே இருக்குது. அதனால் பூச்சிகள் குழம்பி போய் சுற்றுதுன்னு நினச்சோம். ஆனால் இது முழு உண்மையும் இல்லை. சமீபத்தில் வந்த ரிசர்ச் டார்சல் லைட் ரெஸ்பான்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? பூச்சிகளுக்கு மேலே எது கீழே எது தெரியாது. அதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் வச்சுருக்கு. இயற்கையில் எது ரொம்ப பிரகாசமாக இருக்கோ அதுதான் வானம். வானம் மேலே இருந்தால் அதுக்கு ஆப்போசிட்டு தரை. இப்போது ஒரு பூச்சி பறக்கும்போது வெளிச்சம் தான் முதுகில் படுற மாதிரி உடம்ப வச்சுக்கும். அப்போது தான் அது பேலன்ஸாக பறக்க முடியும். ஆனால் நாம் கீழே பல்பை வைக்கும்போது அந்த வெளிச்சம் பூச்சியோட கண்ணில் பட்டதும் அது தன் உடம்ப அந்த வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி திருப்ப முயற்சி பண்ணுது. அதாவது விளக்குக்கு தன் முதுகை காட்ட முயற்சி பண்ணுது. இதனால் அது தலைகீழாக திரும்புது. அப்படியே ஒரு லூப்பில் சிக்கி தத்தளிக்குது. பாவம்ல, அதுங்க ஆசைப்பட்டு வரல, மாட்டிக்கிச்சு. இதனால தான் அதிகாலையில் பல பூச்சிகள் டயர்டாகி செத்து போய் கிடக்குது. உங்கள் வீட்டில் பாத்ரூம்லேயோ டாய்லெட் ரூம்லேயோ தேவையில்லாமல் மின் விளக்குகள் வந்து எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு ஆஃப் பண்ணுங்கள். அப்படி ஆஃப் பண்ணுறது மூலமாக நம்ம நிறைய பூச்சிகளை வந்து பாதுகாக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த முறை நீங்கள் பல்பை பார்க்கும்போது இந்த பூச்சிகள் ஞாபகம் வரும்ல.